அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நபியை கொண்டு உலகத்தில் எந்த அளவுக்கு அந்த நபியை கொண்டு உலகத்திலே வேலையை வாங்குகிறானோ அந்த அளவுக்கு செய்யனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு இந்த உலகத்திலே இஸ்லாத்தை பரப்பினான். முழு உலகத்திலும் அதிகமான நாடுகள் இஸ்லாத்தை தழுவியது எந்த காலத்தில் என்று கேட்டால் சிறுவர்களுக்கும் தெரியும். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திலே அவர்களிடத்திலே தைரியம் இருந்தது. ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு மிகவும் விருப்பமான 3 விஷயம் இருக்கின்றன. அதில் ஒன்று ஹலாலான மனைவிமார்கள், இரண்டாவது வாசனை திரவியங்கள் அத்தர் போன்றவைகள், மூன்றாவது கண் குளிர்ச்சியாக கல்வி பரிசுத்தமாக தொழுவது என்று சொன்னார்கள். இதை கேட்ட சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கும் மிகவும் விருப்பமான 3 விஷயம் இருக்கின்றன. அது என்ன அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, எனக்கு விருப்பமான 3 விடயங்கள், முதலாவது விடயம் என்ன தெரியுமா? எந்த நேரமும் உங்களோடே நான் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். உங்களுடைய தரஜாவை அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வரஃபஅனா லக ذிக்ரக், நபியே நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பிரஸ்தாபத்தை உங்களுடைய ஞாபகத்தை அடிக்கடி என்னை ஞாபகப்படுத்தும் பொழுதெல்லாம் உங்களையும் நான் ஞாபகப்படுத்துவதற்குரிய அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. இந்த தரஜாவையும் அந்தஸ்தையும் பார்த்து மகிழ்வதற்காக, அதை பார்ப்பதன் மூலம் எனது தரஜாவை அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதற்காக என் நேரமும் யா ரசூலல்லாஹ் நான் உங்களோடே இருக்க வேண்டும். இது முதலாவது விருப்பம். இரண்டாவது யா ரசூலல்லாஹ், எனது சொத்து செல்வம் பணம், என்னுடைய முழு உலகத்தில் உள்ள எனது சொத்து செல்வம் பணம் அனைத்துமே உங்களுக்காக வேண்டி செலவழிக்கப்பட வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வையும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரித்து பார்க்கவில்லை. உங்களுக்காக செலவழித்தால் அது அல்லாஹ்வுக்காக செலவழித்ததுதான், உங்களை பின்பற்றினால் அது அல்லாஹ்வை பின்பற்றியதுதான், உங்களை நான் கண்ணியப்படுத்தினால் உங்களை கௌரவப்படுத்தினால் அது அல்லாஹ்வுக்கு தான், வேறு யாருக்கும் அல்ல. எனவேதான் அந்த அமைப்பிலே ஒரு யுத்தத்திலே அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் என்ன இந்த யுத்தத்திற்காக கொண்டு வந்தீர்கள் என்று கேட்க, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வீட்டிலே வைத்துவிட்டு மற்ற அனைத்தையும் கொண்டு வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? ஏன்? எனது சொத்து செல்வம் அனைத்துமே உங்களுக்காக செலவழிக்கப்பட வேண்டும். அதிலும் ஒரு ரகசியம், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வீட்டிலே வைத்துவிட்டு என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பிரித்து பார்க்கவில்லை. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, மூன்றாவது விருப்பத்தை அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எந்த நேரமும் நான் உங்கள் மீது ஸலவாத்தை சொல்வது எனது 3வது விருப்பம் என்று சொன்னார்கள். இதை கேட்ட அபூபக்கர் சித்தீக், இதை கேட்ட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு 3 விஷயங்கள் மிக மிக விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்க அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, எந்த இடத்திலும் நன்மையை ஏவ வேண்டும், நல்ல காரியங்களை மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், எது ஹக்கு என்று சொல்லிக் கொடுக்க பயப்படாமல் தைரியமாக எல்லா இடங்களிலும் நான் இதை சொல்லிக் கொடுப்பது எனக்கு முதலாவது விருப்பம். இரண்டாவது விருப்பம், பாத்திலை நான் தடுக்க வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், கெட்ட விஷயம் நடப்பதை கண்டால் உடனடியாக தடுப்பது எனக்கு இரண்டாவது விருப்பம் யா ரசூலல்லாஹ். மூன்றாவது விருப்பம், யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ,
யாரெல்லாம் அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் அதிகமான தவறு செய்து வழிகேட்டில் இருக்கிறார்களோ, அவர்களை யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் கண்டிப்பதற்கு நான் தயங்க மாட்டேன். அது எனது 3வது விருப்பம் என்று சொன்னார்கள். எனவே இன்றைய காலகட்டத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் அவர்களுடைய சஹாபாக்களையும் விசேஷமாக அவர்களை பெற்றெடுத்த அவர்களுடைய தாய், அவர்களை பெற்றெடுத்த அவர்களுடைய தந்தை, இப்படிப்பட்டவர்களை எல்லாம் எங்களுடைய நாவினால் மறுபடியும் சொல்ல முடியாத அளவுக்கு, அதை திருப்பி சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமாக மிம்பர் மேடைகளிலே அவர்களை பற்றி, தாயை பற்றி, அவருடைய அஹ்லு பைத்துகளான பரிசுத்தப்படுத்தப்பட்ட குடும்பத்தினர்களை பற்றி எல்லாம் இவர்கள் பேசக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விரும்பிய 2 விஷயம், நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது. அந்த அமைப்பிலே நாங்களும் மிக மிக விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் நேசிக்கவில்லையோ, அவருடைய குடும்பத்தினர்களை யாரெல்லாம் நேசிக்கவில்லையோ, அப்படிப்பட்டவர்கள் என்ன தவறு செய்தாலும் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்காமல் எங்களுடைய அகீதாவை, எங்களுடைய இஸ்லாமிய கொள்கையை அல்லாஹ்வுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருத்தமான முறையிலே நாங்கள் அமைத்து எங்களை பாத்திலை விட்டும் ஹக்குக்காக திருப்பிக் கொள்வது நமக்கு ஃபர்து ஐனாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சென்ற 2 கிழமைகளுக்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட ஊரிலே, இலங்கையிலே 2 கிழமைக்கு முன்பதாக ஜும்ஆவிலே குத்பாவிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தாயார் ஆமினா என்று பெயரையும் சொல்லி இவர்கள் காபிராகத்தான் மௌத்தானார்கள் என்ற அந்த செய்தி முழு இலங்கையிலும் எல்லோருக்கும் தெரியும். கசப்பீசிலும் இருக்கிறது, சிடிக்களிலும் இருக்கிறது, எல்லோருடைய ஹேண்ட்போனிலும் இருக்கிறது, எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு முஸ்லிம் பேசக்கூடிய பேச்சா இது? கண்ணியத்திற்குரிய பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்களுடைய தாய்க்கே விமோசனம் பெற்றுக் கொடுக்க முடியவில்லை என்றும் அந்த குத்பாவிலே சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பேச்சு, அல்லாஹ் தான் எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய்க்கு அவர்களால் விமோசனம் பெற்றுக் கொடுக்க முடியாது என்று தைரியமாக சொல்வதாக இருந்தால், இதை ஒரு காபிர் கேள்விப்பட்டால், இந்த செய்தியை ஒரு யஹூதி கேள்விப்பட்டால், ஒரு நசாரா கேள்விப்பட்டால் என்ன நினைப்பார்கள்? பெரிசாக நீங்க முஹம்மது முஹம்மது என்று நபிகள் நபிகள் என்றெல்லாம் சொல்கிறீர்களே, அவர்களுடைய தாயே எங்களை போன்ற காவிர் அல்லவா என்று கேவலமாக காவிரிகள் பேச மாட்டார்களா? எங்களுக்கு இதை பேசுவதற்கு நாவு கூசுகிறது. அபூ லஹபை பற்றி திருக்குர்ஆனிலே தப்பத்தியதா அபீ லஹபின் வ தப் என்று கூட அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். அப்படிப்பட்ட அபூ லஹப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததை இட்டு தனது அடிமையை உரிமை விட்டதற்காக வேண்டி தனது ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் தனது விரல்களினால் ஒரு வகையான மதுரமான இனிப்பு நீர் சுரக்கிறது.